ஹலோ விவர்ஸ் அண்ட் மை டியர் சப்ஸ்கிரைபர், வெல்கம் டு ஜிடிஎஃப்யூ. நான் உங்கள் பரணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபெடரல் பேங்கோட இம்பீரியோ கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் கார்டு பற்றி பார்க்க முக்கியமான காரணம், எப்பவும் போல ஸ்பான்சர் பை நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க ரவீன் முருகேசன் கேட்டிருக்காரு. அவர் 2 கிரெடிட் கார்டு பற்றி கேட்டிருக்காரு. ஒன்று இம்பீரியோ, இன்னொன்று செலஸ்டா. செலஸ்டா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இம்பீரியோ பற்றி பார்க்கலாம். இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், வெல்கம் போனஸ், ரிவார்ட்ஸ், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், எலிஜிபிலிட்டி, ரிவார்ட் ரிடம்ஷன் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டை ஃபெடரல் பேங்க் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்கிறாங்க. இது ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அண்ட் தென் லான்ச் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க. இந்த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டும் லிமிடெட் டைம் இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால் உங்களில் யாருக்காவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சனல் ஃபினான்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் எந்த விதமான சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே பர்சனலாக சேட்டில் சொன்னாலும் சரி, அதை நம்ம கண்டென்ட்டாக போடலாம். ஸோ உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்களோடு கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக யூடியூப் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோட முடிவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸ் அந்த சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க இந்த கிரெடிட் கார்டு டீட்டெயிலில் நம்ம இன்னும் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட், கார்டோட டைப் அந்த ரிவார்ட் டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீமியம் லைஃப் ஸ்டைல் லக்ஸரி ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது லக்ஸரி கிரெடிட் கார்டா இல்லையான்னு இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். அண்ட் தென் ட்ராவல் அண்ட் டைனிங் பெனிஃபிட் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் தென் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வவுச்சராவோ இல்லை கேஷாவோ கூட. ஸோ இந்த கார்டு வாங்குறது உண்டான தகுதி பார்த்தீங்கன்னா சேலரிட் ஆர் செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கணும். ஸோ மினிமம் மாதம் 30,000 மேலே சேலரி இருக்கணும். நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு 3 லட்சம் மேலே ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும். உங்கள் சிபில் ஸ்கோர் 750 மேலே இருக்கணும். ஸோ அப்படி இல்லை, இதில் எதுவுமே நாட் எலிஜிபிள்னா நீங்கள் ஃபெடரல் பேங்க்கில் 25,000 மேலே ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒரு 6 மாதத்துக்கு போட்டுட்டு ஸோ நீங்கள் போய் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஜாயினிங் ஃபீஸ் அண்ட் தென் ரெனிவல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போனாலும் மாறலாம். ஸோ பேசிக்காக ப்ரீவியஸாக ஜாயினிங் ஃபீஸ் 1,500 இருந்தது, ரெனிவல் ஃபீஸும் 1,500 இருந்தது. இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது பார்த்தோன்னா ஜூன் மாதம் 2026. ஸோ அடுத்து வர மாதத்தில் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ வெல்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 400 ரூபாய்க்கு அவங்களுக்கு இ கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க, அமேசான் வவுச்சர். ஸோ மினிமம் ஸ்பெண்டிங் 5,000 இருக்கணும் கார்டு வாங்கின 30 டேஸில். ஓகே, இந்த 400 ரூபா வவுச்சரை நீங்கள் அமேசான் போர்ட்டலில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இவங்க விசா அண்ட் மாஸ்டர் கார்டு 2 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் யூபிஐ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள். ஏன்னுக்கிட்டா பேசிக்காக ரூபே கார்டுக்கு தான் யூபிஐ சப்போர்ட் ஆகும். இதில் ரூபே கார்டு இல்லைன்றதால யூபிஐ நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 8. ஓகேங்களா, ஒரு குவார்ட்டருக்கும் 2 டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ். ஸோ இந்த டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் உங்களுக்கு வேணும்னா ஸோ போன குவார்ட்டர், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் நீங்கள் 40,000 ஸ்பெண்ட் பண்ணி இருந்தால் தான் நீங்கள் ஏப்ரல், மே, ஜூனில் நீங்கள் இந்த லான்ச் அக்சஸை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மினிமம் ஸ்பெண்டிங் இருந்தால் தான் நீங்கள் லான்ச் அக்சஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியும்ன்ற சிச்சுவேஷன் எல்லா கார்ட்லேயும் வந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸுங்க. இவங்க 3-to-1 ரிவார்ட் ஸ்ட்ரக்சரில் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கெட் 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ஹெல்த் கேர் அண்ட் தென் கிராசரி கேட்டகரிஸ் மினிமம் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் மல்லிகை சாமான் அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வாங்கும்போது 3x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் 2x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க யூட்டிலிட்டி ஸ்பெண்டிங்க்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய சேவைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பில் பேமெண்ட்ஸ்லாம் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி, கேஸு, மொபைல் ரீசார்ஜ், ப்ராட்பேண்ட் ரீசார்ஜ், டெலிஃபோன் ரீசார்ஜ், போஸ்ட்பெய்ட் பில்ஸ் எது பேமெண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு 2x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அண்ட் தென் 1x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதர் கேட்டகரிஸ். அதாவது இதெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் ஆன்லைன் ஸ்பெண்டிங் இதெல்லாம் பேமெண்ட் பண்ணும்போது ஆஃப்லைன் ஸ்பெண்டிங் இது எல்லாமே 1x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸை எப்படி இங்கே ரெடி பண்ணலாம்? ஓகே, இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு 25 பைசே. அப்போ 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்தால் ₹1. ஸோ ஒரு 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸும் ₹1 கன்வெர்ட் ஆகிறப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஏதாவது இ கிஃப்ட் வச்சுருவாங்கன்னா அது வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி கிஃப்ட் வச்சுருவாங்கன்னா வாங்கிக்கலாம். அப்புறம் டைனோட்லையும் ஸ்பெண்டிங் பண்ணலாம். அண்ட் தென் ட்ராவல் டிக்கெட் புக் பண்ணலாம் அவங்களுடைய ஆப்பில், அதாவது ஃபெடரல் பேங்க் ஆப் மூலிமா. அண்ட் தென் கேஷ்பேக்ஸ் அதை கேஷாக வேணுன்னா கூட உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மர்ச்சன்டைஸ் ப்ராடக்ட், அதாவது அவங்க ஃபெடரல் பேங்க் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, லாகின் ரிவார்ட்ஸ் போர்ட்டல், அந்த மொபைல் ஆப்பில் அதில் போயிட்டு நீங்கள் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு, அந்த வாட்ச்சு, பர்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிட்டில் இதெல்லாம் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம், மொபைல் அண்ட் ரீசார்ஜ் கூட பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு தடவை நீங்கள் ரெடீம் பண்ணும்போது ₹99 சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் இந்த ரீசார்ஜ் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாப்புலர் பிராண்ட்ஸ் அந்த வவுச்சர் ரெடி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, இல்லைனா கேஷ்பேக்காக ரெடி பண்ணிங்க, இதுதான் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரெடிட் பீரியட் பார்த்தீங்கன்னா 45 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா 15 days, மேக்ஸிமம் 45 days, 50 days அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ
நீங்கள் வந்து 1ஆம் தேதி ஜனவரி 1 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா வச்சுங்க. ஸோ 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே ஒரே நாளில் பில்லு ஜென்ரேட் ஆகும். பிப்ரவரி 1ன்னு வச்சுங்க. ஓகே. ஸோ இந்த பிப்ரவரி 1லேருந்து 15 டேஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஜனவரி 1லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 10,000 செலவு பண்ணுறீங்கன்னா அந்த 10,000 1ஆம் தேதி பில்லாக ஜென்ரேட் ஆகும். அதை வந்து பிப்ரவரி 15க்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆகும். அப்படி பேமெண்ட் பண்ணலன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ 3 to 3.5% பர் மந்த் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே போடுவாங்க. அது ஆனுவலாக கன்வெர்ட் பண்ணும்போது 42% வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதம் நீங்கள் கட்டலனா அதுக்கு லேட் பேமெண்ட் ஃபீஸும் இருக்குது. ஸோ 100 ரூபாயிலேருந்து 1300 வரைக்கும் லேட் பேமெண்ட் ஃபீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்னா 100 ரூபா பிடிப்பாங்க. இது 2000 ரூபாய்னா 200 ரூபா பிடிப்பாங்க. 3000 ரூபாய்னா 300 ரூபா பிடிப்பாங்க. அது மாதிரி 10,000 மேலே போச்சுன்னா ஒரு லேட் பேமெண்ட் ஃபீஸ் 1300 ரூபா போடுவாங்க. அப்படி யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபினான்ஸ் சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல, இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான ஜிஎஸ்டியும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ அண்ட் தென் லேட் பேமெண்ட் ஃபீஸுக்கு ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் இந்த டியூஸ்லாம் கிளியர் பண்ண பாருங்கள். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல போய் கேஷ் வித்ட்ரா பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. ஸோ நார்மலாக போய் கேஷ் எடுத்தினாவே 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எடுத்தாவே 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லைனா பர்சன்டேஜ் வச்சு எது அதிகமாக இருக்கோ அதை தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இமீடியட்டாக டே 1லேருந்து கால்குலேட் ஆகும். இன்னைக்கு நீங்கள் போய் கேஷ் வித்ட்ரா பண்ணால் நாலுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிடும். ஸோ அதனால் ஏடிஎம்ல மட்டும் கேஷ் வித்ட்ரா பண்ணாதீங்க. இது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் பிஹேவியர். ஸோ நீங்கள் ஃபியூல் ஸ்டேஷனில் போய் ஃபியூல் போட்டிங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஃபியூல் போட்டிங்கன்னா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா பிடிச்சி ப்ளஸ் ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. ஸோ அந்த 10 ரூபாய் திருப்பி வந்துடும். பட் ஜிஎஸ்டி திருப்பி வராது. இப்போ மினிமம் நீங்கள் 500 ரூபா பெட்ரோல் போடணும், இல்லை 3000 ரூபாய்க்கு போடணும். அப்படி போட்டால் தான் பெஸ்ட்டு. அதுக்கு மேலே போனாலும் சரி, அது கீழே போனாலும் சரி, உங்களுக்கு சர்சார்ஜ் பிஹேவியர் பிடிச்சிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த மட்டில் இந்த கார்டு யூஸ் பண்ணி ஃபியூல் போகிறதுலாம் வேஸ்ட்டுங்க. ஃபியூலுக்கு தனி கிரெடிட் கார்டு இருக்குது. நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள், ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு ஏற்ற ஃபியூல் கார்டை நீங்கள் பிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபாரின் கரன்சி மார்க்கப் 3.5% சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த கார்டு கொண்டு போய் ஃபாரினில் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அதனால் இந்த கார்டு நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஃபாரின் ட்ரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன். இந்த கார்டை யூஸ் பண்ணி அப் டு 5K வரைக்கும் 5000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் டேப் பண்ணி பே பண்ணலாம். அதாவது நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு எங்கேயோ போகிறீங்க, ஒரு 1000 2000 தான் சாப்பிட்றீங்கன்னா ஸோ அந்த பாஸ் மிஷின் மேலே வச்சு எடுத்தீங்கன்னா, அந்த ஸ்வைப் மிஷின் மேலே வச்சு எடுத்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிசபிள் பண்ணி வச்சுக்கிட்டே பெஸ்ட்டு. அந்த 1000 2000 கூட எதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும்? ஸோ யார் ஒன்றும் எடுத்து இந்த கிரெடிட் கார்டை இந்த டேப் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் அதை டிசபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். இவங்க வந்து 2 இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. ஒன்று ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ், நெக்ஸ்ட் லாஸ்ட் கால் லையபிலிட்டி. ரெண்டுத்துக்கு 2 lakhs வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பெனிஃபிட் பண்ணால் பை 1 get 1 மூவி டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ ஐஎன்எக்ஸ் மூவி டிக்கெட், அதாவது அந்த ஐஎன்எக்ஸ் ஆப் மூலியமா சரி, பிவிஆர் ஆப்பாக இருக்கட்டும், ஐஎன்எக்ஸ் ஆப்பாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு அப் டு 100 ரூபாய் வரைக்கும் உங்கள் ஆஃபர் கொடுக்குறாங்க ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை. இப்போ ஒரு மூவி டிக்கெட்டோட விலை 120 ரூபா 130 ரூபானா, ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க 100 ரூபாய் வரைக்கும். ஸோ மீதி இருக்கிற 30 ரூபாய் 20 ரூபாய் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜஸ் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீலாம் போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக போய் வாங்குறது பெஸ்ட்டு. இது அந்த அளவுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டைனிங் பெனிஃபிட் பார்த்தோன்னா இவங்க ஃபெட் டிலைட் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. அது கூட நிறைய பார்ட்னர் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இவங்க பார்ட்னர் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மூலிமா நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தா மைல் ஸ்டோர் பெனிஃபிட். ஸோ ஒரு குவார்ட்டருக்கு 50,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா மதிப்புள்ள உங்களுக்கு பிக் பேக்ஸ் வவுச்சர் கொடுக்குறாங்க. இந்த பிக் பேஸ்கெட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக் பேஸ்கெட் ஆப்பில் ரெடீம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கன்வர்ஷன். ஒரு 2000 மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக நீங்கள் இஎம்ஐயாக மாற்றிக்கலாம் அவங்களுடைய போர்ட்டலில் போயிட்டு. ஸோ 3 மாதமோ 6 மாதமோ 30 மாதமோ இல்லை ஒரு வருஷம் கூட நீங்கள் வந்து இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஒரு 20,000 30,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அது இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ ரெக்கமெண்டட் கிடையாது. நீங்கள் சேர்த்து வச்சே வாங்கிட்டு போயிடலாம். இந்த கார்டோட ஃபைனல் ஒப்பீனியனுக்கு வந்துட்டுங்க. இது கார்டு யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்? ஓகே. ஃபேமிலி யூசர்ஸ், கிராசரிஸ், ஹெல்த் கேர்ஸ் ப்ராடக்ட் அதிகமாக வாங்குறவங்களுக்கு, யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு, மூவி ஆஃபர்ஸ், இது அந்தளவுக்கு ஓகேன்னு சொல்லிக்க முடியாது. ஓகே ஜஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் பிகினர்ஸ், இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு சம்பாதிக்க வராங்கல்ல அவங்க. ஸோ அவங்க வந்து சிபில் ஸ்கோர் ஏற்றிங்கன்னா இந்த கார்டு நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபெடரல் பேங்க் கஸ்டமர் வேணும்னா ஒரு கார்டு வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட் பெஸ்ட் ஃபார் இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த ப்ரீமியம் லைஃப் ஸ்டைல் வேணுன்றாங்கல்ல அவங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதாவது இந்த கார்டு எப்படி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அவங்க? ப்ரீமியம் லைஃப் ஸ்டைல் கார்டுன்னு சொன்னாங்க. பட் இது ஒரு ப்ரீமியம் லைஃப் ஸ்டைல் கார்டு கிடையாது. இது ஒரு நார்மலான கார்டு, ஆவரேஜான கார்டு, பிலோ ஆவரேஜ்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் கால்ஃப் அண்ட் கன்சல்ட் சர்வீஸ், அவங்க தேவைன்றவங்க இந்த கார்டு வேலைக்காகாது. ஹை ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வேணுன்றவங்களுக்கு, ஈவன் யூபிஎஸ் பண்ணுறவங்க இந்த கார்டு வேலைக்காகாது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ ஒரே லைனில் இந்த கார்டோட ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுற பாருங்க. ஸோ 0 ஜாயினிங் ஃபீஸ் அண்ட் தென் ஆனுவல் ஃபீஸ், 3 to 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அமேசான் வவுச்சர் கொடுக்குறாங்க வெல்கம் பெனிஃபிட்டா, அண்ட் தென் பிக் பாஸ்கெட் வவுச்சர் கொடுக்குறாங்க. அது குவார்ட்டர்லி அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா பை 1 get 1 மூவி டிக்கெட் ஃப்ரீ, ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர், டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ், அதுவும் 40,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இதில் வந்து வேலைக்கு ஆகாது. என்னது முக்கியமாக பாருங்கள், ஃபாரின் கரன்சி மார்க்கப். இந்த கார்டு கொண்டு போய் ஃபாரினில் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ மற்றபடி இந்த கார்டு வந்து ஓகேயான கார்டு தான். வேறு வழியே இல்லை. இந்த கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்குன்னா வாங்கிக்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த கார்டு பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்கள், ஈவன் உங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் ஃபைனான்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.